ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். நேற்றுக்கே நம்ம கிச்சனில் பார்த்துருப்பேன், சிம்பிளாக ஒரு கூட்டு அண்ட் தொகையெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கும் சிம்பிள் சாப்பாடு தான். எல்லோரும் மோஸ்ட்லி ஞாயிற்றுக்கிழமையில் எலாபரேட்டாக தான் பண்ணுவேன். இன்றைக்கி நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் வாங்க நம்ம கிச்சனில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சுட சுட சாதம் நல்லாவே ஆறியிருக்கு. இது ஆக்சுவலாக இன்றைக்கி குக்கர் சாதம், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் சாதம் தான் வச்சுருக்கு. கையில் வடிக்கலை, பாத்திரத்தில் வடிக்கலை. ஸோ ரைஸ் குக்கர் சாதம். அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னாக்க சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், தக்காளி பழம் போட்டு. ஆஸ் யூஷுவல் சாம்பார் எப்பவும் பண்ணுறது தான். ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் முருங்கைக்காவை வதக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் மஞ்சப்பொடி அண்ட் சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி விட்டுட்டு அந்த புளிஜல ஸ்மெல் போனதும் இந்த கரண்டியால் ஒரு 2 கரண்டி பருப்பு நல்ல குழச்சலாக வேக விட்டு விட்டோம்னா வேணுன்ற அளவுக்கு நம்ம சாம்பார் விளாவிக்கணும். இன்றைக்கி வறுத்தரிச்சுலாம் பண்ணல, நார்மல் சாம்பார் தான். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்க தொட்டுக்கிறதுக்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. சேப்பங்கிழங்கு டீப் ரோஸ்ட். ஸோ சேப்பங்கிழங்கு கறி ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சு சேப்பங்கிழங்கை கட் பண்ணி போட்டு நான் ஒரு 2 ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சம் மஞ்சப்பொடி காரப்பொடி உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு சேப்பங்கிழங்குக்கு எப்போவுமே ஒரு அரிப்பு தன்மை கொடுக்கும். அது வேண்டான்னு நினைக்கிறவா நீங்கள் இதில் புளிஜலம் விட்டு ஒரு நல்ல அந்த புளிஜலத்தோடு இந்த சேப்பங்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். உங்களுக்கு நல்ல இந்த புளிஜலம்லாம் இதை நல்லா இழுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா நீங்கள் மேலாக அரிசி மாவு போட்டுக்கோங்க. சில பேர் புளிஜலம் விடாமையே சாதாரணமாகவே வெறும் மஞ்சப்பொடி காரப்பொடி உப்பு போட்டு பண்ணுறவாலும் இருக்கா. நாங்கள் புளிஜலம் விட்டு தான் பண்ணுவோம். ஸோ புளிஜலம் விட்டு டீப் ரோஸ்ட்டு சேப்பங்கிழங்கு. அதுக்கப்புறமா இதை பார்த்தீங்கன்னாக்கா மோர் ஊறுகாய். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் சாம்பார் அண்ட் இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு நான் சொன்ன மெத்தடில் பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல காம்பினேஷனாகவும் இருக்கும். ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு லஞ்ச் மெனுவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.